இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு எண்ணின் 30% என்பது 30 எனில் அந்த எண்ணின் 150% என்பது டேஷ். அதாவது 30% of a number is 30, then 150% of that number is dash. இந்த மாதிரி கொஷினை நம்ம எப்படி நார்மல் மெத்தடில் சால்வ் பண்ணுறது, அப்புறம் எப்படி ஷார்ட்கட்டில் சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ நார்மல் மெத்தடில் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 30% of a number is 30. இதை எப்படி ஈக்குவேஷனில் எழுதுறதுன்னு பார்க்கலாம். 30% அப்படி எழுதிக்கோங்க. ஆஃப் ஏ நம்பர், ஏன் நம்பர்னு இருக்குது, இங்கே ஆஃப்னு இருக்குல்ல, அப்போ வந்து மல்டிப்ளிகேஷன். ஏன் நம்பர் இது வந்து என்ன நம்பர்னு நமக்கு தெரியாது, அதனால எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். இஸ் வந்து ஈக்குவல் 30 அப்படியே போட்டுக்கோங்க. இப்போ 30/100 into x equal to 30. இப்போ எக்ஸை மட்டும் ஒரு சைடில் வச்சுக்குவோம். இந்த 30/100 வந்து ரெசிப்ரோக்கலில் போகும். அப்போ 3000/30ன்னு மாறும். இதை நம்ம கேன்சல் பண்ணோம்னா நமக்கு x is equal to 100ன்னு கிடைக்கும். நம்பர், அதாவது என்ன நம்பர்னு கண்டுபிடிச்சிட்டோம், எக்ஸ் என்னன்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ எக்ஸோட 150% தான் நம்ம பார்க்குறோம். அப்படின்னா 150% ஆஃப் 100. இதை சால்வ் பண்ணோம்னா 150/100 into 100, 100 கேன்சல் ஆயிரும். அப்போ ஈக்குவல் டு 150. அப்போ நம்மளோட ஆன்சர் 150. நெக்ஸ்ட் இதை எப்படி ஷார்ட்கட்டில் செய்யலான்னு பார்க்கலாம். 30% ஆஃப் அ நம்பர் இஸ் 30. இதை வந்து நம்ம 30% ஒரு ஆரோ மார்க் போட்டுக்கோங்க, போட்டு 30ன்னு எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட்டு 150% ஆஃப் தட் நம்பர் இஸ் டேஷ். 150 அப்படியே எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் நமக்கு அந்த நம்பர் என்னன்னு தெரியாது, அதனால் அதை எக்ஸ்ன்னு எடுத்துக்கோங்க. இப்போ எக்ஸையும் 30யையும் கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணுங்கள். ஈக்குவல் டு போட்டு 150யையும் 30யையும் கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணுங்கள். இப்போ கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணால் 30 into x equal to 30 into 150. இப்போ எக்ஸை கண்டுபிடிக்கலாம். x equal to 30 into 150/30. இப்போ 30 கேன்சல் ஆயிரும். இப்போ x is equal to 150. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.